பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம தமஸ்ஸுகு பில் குர்ஆனி வ சுன்னா அப்படிங்கிற பாடம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? குர்ஆனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வழிமுறையையும் இறுகி பற்று பிடித்துக் கொள்வது சம்பந்தமான பாடம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதில் 2 ஹதீஸா 3 ஹதீஸ் 4 ஹதீஸ் பார்த்துருக்கோமோ? ஆமாம், 4 ஹதீஸ் பார்த்துருக்கோம். இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யார் அறிவிக்கிறா? அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருத்தன் மண் யார் தா அழைக்கிறாரோ இலா ஹுதா, உதாரணது நேர்வழி, நேர்வழியின் பக்கம் யார் அழைக்கிறாரோ கான லஹு மினல் அஜ்ரி, அவருக்கு என்ன இருக்கும்? அஜிர்னா கூலி, காணனது இருந்தது, காணலகு மினல் அஜ்ரி, அவருக்கு ஒரு கூலி என்ன பண்ணணும்? அவருக்கு ஒரு கூலி இருந்துடும். ஓகேவா? காணலகு மினல் அஜ்ரி, யார் ஒருத்தர் நேரான பாதையின் பக்கம் ஒருத்தன் அழைக்கிறானோ அவனுக்கு என்ன இருக்குது? கூலி இருக்குது. மிஸ்லு உஜூரி மன் தபியகு, அதை யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு உண்டான கூலி இவனுக்கு என்னது இருக்குது. புரிச்சா இல்லையா? நீ ஒருத்தனை நேரான பாதையை அழைக்கிறன்னா அவன் நேரான பாதையை அடைஞ்சி அவன் நேராக இருக்கிற காலமெல்லாம் அவனுக்கு என்ன இருக்குது? அதில் கூலி இருக்குது. ஓகேவா? லா என் குசு, அது என்ன பண்ணாது? குறையாது. லா என் குசுனானது தாலிக்க, அது அந்த கூலி என்பது குறையாது. மின் உஜூரிகிம், அந்த யார் யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அந்த கூலிகளிலிருந்து என்ன பண்ணாது? உனக்கு குறையாது. ஷைஅன், கொஞ்சம் கூட என்ன பண்ணாது? ஒரு சின்ன இது கூட என்ன பண்ணாது? குறையாது. நேர்வழிப்படுத்தினா அதுக்கும் கூலி இருக்குது. அது யாரை நேர்வழிப்படுத்துனீங்களோ அவன் நேர்வழியில் இருக்கிற காலம் எல்லாம் உங்களுக்கு அதுக்கு என்ன இருக்குது? கொஞ்சம் கூட என்ன பண்ணாது? அது குறையாது, அப்படியே கிடைக்கும். சேம் அதே மாதிரி ஒமன், மேலும் யார் தா அழைக்கிறாரோ இடல் லலாலத்தி, லலாலத்தான் என்ன படித்தோம்? வழிகேடும் படித்தோமா இல்லையா? வழி தவறி போகிறதுக்கு, தவறான பிரச்சனைக்கு, தவறான ப்ராப்ளத்துக்கு யார் அழைக்கிறாரோ காண அலேஹி, அவரின் மீது இருக்கும் மினல் இஸ்மி, இஸ்முனானது இஸ்முனா சீன் வேற, இஸ்முனா பெயர், இஸ்முனானது பாவம், இஸ்முனானது பாவம். யார் ஒரு தவறான பாதைக்கு ஒருத்தன் அழைச்சானோ அதுக்கு அவனுக்கு என்ன இருக்குது? அதுக்கும் பாவம் இருக்குது. மிஸ்லு ஆசாமி மன் தபியகு, அதை அந்த பாவமான சரி யாரெல்லாம் காலங்காலமாக செய்கிறாங்களோ அந்த பாவமும் யாருக்கு இருக்குது? தலைவருக்கு இருக்கு. ஓகேவா? இல்லை அதுலேயும் என்ன பண்ணுது? லாயன் குசு தாடிக்க, அதுலேயும் எனக்கு கொஞ்சம் கூட என்ன பண்ணாது? ஷைஅன், கொஞ்சம் கூட என்ன செய்யாது. மீன் ஆசாமியும் ஷையன், அந்த பாவங்கள்லேருந்து கொஞ்சம் கூட என்ன பண்ணாது உங்களுக்கு? அதாவது அப்போ இப்போ நீங்கள் ஒருத்தனை கூட்டிகிட்டு போய் என்ன செய்றீங்க? ஒரு தவறான விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கற்றுக் கொடுத்ததுக்கு என்ன இருக்குது? பாவம் இருக்குது. அதை அவன் செய்வான் பார்த்தீங்களா? காலம் ஃபுல்லாக அவன் செஞ்சாலும் சரி, அவன் மூலமாக இன்னும் 10 பேருக்கு என்ன ஆனாலும் சரி, பழகினாலும் அதை பண்படங்க என்ன ஆகிட்டே இருக்கும், அப்படி பெருகி போயிட்டே இருக்குமா இல்லையா? அப்போ அத்தனை பேருடைய பாவமும் யாருக்கு வரும்? யாரை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அவருக்கு என்ன பண்ணும்? வந்துடும். இப்போ சிகரெட் ஒருத்தர் கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கிங்களேன், கண்டுபிடிச்சது யார்? ஒருத்தன் கண்டுபிடிச்சான்னு வைங்க. இப்போ அதை யாரெல்லாம் உலகம் முடிகிற நாள் வரைக்கும் அடிச்சுட்டு இருக்காங்களோ அத்தனை பாவம் யாருக்கு போகும்? கண்டுபிடிச்சவனுக்கு போகும். புரிஞ்சா இல்லையா? இப்போ ஒருத்தன் நல்ல பையனாக இருக்கான், பழகாமல் இருக்கிறான், அவனை கூப்பிட்டு வாடா பீட்டி அடித்து பார்க்கலான்னு அடித்து பழக்கி விட்டான்னு வச்சிங்களேன், பழக்கி விட்டதுக்கு அவனுக்கு பாவம் இருக்குது. அதை அவன் பழகி எத்தனை நாட்கள் அவன் செய்கிறானோ, அதை அவன் எத்தனை பேருக்கு பழக்கி தர்றானோ அத்தனை பேருடைய பாவம் யாருக்கு இருக்குது? அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நம்ம திருத்துக்கொண்டு திருந்தினாலும் கூட அது என்னவாகிட்டு இருக்கும்? அது மூலமாக நம்ம கிரெடிட் வந்துகிட்டே இருக்கும். பிஸ்னஸ் மாதிரி தொழில் ஆரம்பித்து விட்டு நம்ம உட்காந்து ஓனர் மாதிரி உட்காந்துடலாம், அது பாடு வந்துகிட்டே இருக்கும், அது சேர்ந்துக்கிட்டே இருக்கும். மௌத்தா போனால் கபூரில் என்ன பண்ணும்? நமக்கு அதுக்கு அடி வந்துகிட்டே இருக்காங்க பாரு, நீ கற்றுக் கொடுத்துறாங்க பாரு, அங்கே பாரு இப்படிலாம் போயிட்டு இருக்கான் பாரு, நீ அவனுக்கு சொல்லிக் கொடுத்தான், அவன் சொல்லிக் கொடுத்தான் இங்கே பாரு எங்கே வந்து நிற்கிது பாரு அப்படின்னு கபூரில் நமக்கு என்ன பண்ணும்? அதுக்கான கிரெடிட்டு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த விஷயத்தை கவனமாக கற்றுக் கொடுத்தா ஒருத்தனுக்கு என்ன மட்டும் தான் கற்றுக் கொடுக்கணும்? நல்லது மட்டும் தான் கற்றுக் கொடுக்கணும். ஒருவேளை நம்மள்கிட்டே ஒரு தவறு இருந்தாலும் அதை நம்மளோட என்ன பண்ணிக்க பார்க்கணும்? முடிச்சுக்க பார்க்கணும். நம்ம ஒரு டீம் சேர்த்து அவனுக்கு அதை பழகி கொடுத்துட்டோம்னா அது மூலமாக அவன் செய்யக்கூடிய பாவத்துக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம்? அந்த பொறுப்பை என்ன பண்ணிக்க முடியாது? எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். உனக்குள்ள கட்டுப்படுத்த முடியல ஒரு தவறு அப்படின்னா அது உன்னோட என்ன பண்ணிக்க முடிச்சுக்க பார்க்கணும், நீ திருந்திக்க பார்க்கணும். அது கூட ஆள் சேர்த்து அவனையும் ஆக்கி விட்டனாக்கா
நீ திருந்து நினைச்சா கூட உனக்கு என்ன பண்ண முடியாது, அந்த பாவங்களாம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். முன்னால தானே அது ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி. புரிஞ்சா இல்லையா?